என கண்பானவர்களே, சத்திய வசனம் நற்சிந்தனை வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளின் சிந்தனையை ஆவியின் கனி என்ற கருப்பொருளில் இருந்து உங்களோடு சிந்திக்க நான் வாஞ்சிக்கின்றேன். ஆவியின் கனி நன்னயம் அல்லது நற்குணம். இந்த சிந்தனைக்கான இறை வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். என கண்பானவர்களே, இந்த ஆவியின் கனி நன்னயம் அல்லது நற்குணம் என்ற ஒரு பண்பினை அது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கிறிஸ்தவ விசுவாச வாழ்விலே இந்த ஆவியின் கனி மிக முக்கிய இடங்களை பெறுகின்றது. ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள் எப்படி வாழ வேண்டும், எப்படி கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்வினூடாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஆவியானவர் அந்த உந்துதலை தருகின்றார், அந்த பலத்தினை அங்கே தருகின்றார். ஆவியானவரை தன்னுடைய வாழ்விலே பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசியும் அந்த ஆவி வெளிப்படுத்துகின்ற கனியை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த ஆவியின் கனியிலே வருகின்ற 6வது விடயம் இந்த நன்னயம் அல்லது நற்குணம். இந்த நற்குணத்தை, அதில் நன்னயத்தை நாம் வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த நற்குணம் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகளில் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்று. எப்படி நாம் ஒரு விடயத்தை நாம் எதிர்கொள்ளுகின்றோம் என்ற காரியத்தை கூட அது சுட்டி காட்டுகின்றது. நாம் வாசித்த திருமறை பகுதியிலே தீமை உங்களை வெல்ல விட வேண்டாம் என்று பவுலடிகளார் அங்கே சொல்லுகின்றார். தீமை உங்களை வெல்ல வேண்டாம் என்றால், தீமை உங்களை வெல்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது, தீமைக்கு தீமையை வெளிப்படுத்தி அங்கே தீமையால் நீங்கள் வென்றதாக, தீமை உங்களை வென்றதாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். நன்மையால் தீமையை வெல்லுங்கள். யாரெல்லாம் உங்களுக்கு தீமையை வெளிப்படுத்துகின்றார்களோ, எங்கெல்லாம் தீமை அங்கே நிறைந்து இருக்கின்றதோ அங்கு நீங்களும் தீமைக்கு அடிபணிந்து போக வேண்டாம். நன்மை செய்யுங்கள், நன்மையை வெளிப்படுத்துங்கள். இந்த தீமைக்கு எதிரான நன்மை என்பது தான் நற்குணமாக வெளிப்படுகின்றது. இந்த நற்குணம் என்பது நேர்மையை, நேர்மை வாழ்க்கையை, பிறருக்கு உதவுகின்ற செயல்களை அது உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இன்றைக்கு நேர்மையாக வாழ்வது என்பது சவால் நிறைந்த ஒரு வாழ்வு தான். இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த சூழலிலே இந்த நேர்மை சவாலிடப்படுகின்றது. நேர்மையை பலர் பலவிதமான கோணங்களிலே பார்க்கிறார்கள். அதிகம் நேர்மையாக இருப்பதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அதை அழகாக அங்கே ஒரு வாக்கியம் அங்கே சொல்லுகின்றது. நேர்மை என்பது ஒரு விலை உயர்ந்த ஆபரணம். ஆனால் அதை பிரயோகிக்கின்ற பொழுது அது ஒரு நாட்கடந்த ஒரு நவநாகரிகமாக போய்விடுகின்றது. நேர்மை விலை உயர்ந்த ஒரு ஆபரணம், ஆனால் நாட்கடந்த நவநாகரிகம் என்று சொல்லப்படுகின்றது. நேர்மை நல்லது தான், அது விலை உயர்ந்தது தான். அதை அணிந்து போகிற பொழுது அதை ஆபரணமாக கொண்டிருக்கிறவர், அவரை பார்க்கின்றவர்கள் அதிகமாக இது ஒரு நாட்கடந்து போன ஒரு நவநாகரிகமாக இருக்கிறது, இது இன்றைக்கு அவ்வளவுக்கு பொருந்தாது, இந்த நாட்களில் அது பொருந்தாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த நேர்மை இவ்விதமாக பார்க்கப்படுகின்றது. பல இடங்களிலே நாம் இந்த நேர்மை வாழ்வை நாம் தேடி எடுக்க வேண்டும், தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். பலரிடத்திலே தேடி கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நேர்மை இல்லாமல் வாழ்கிறவர், நேர்மையை, நன்மையை வெளிப்படுத்தாமல் வாழுகிறவருக்கு சமூக அங்கீகாரம் அதிகமாக கிடைக்கிறது. ஆகவே நாம் யோசிக்கின்றோம், ஏன் நான் நேர்மையாக இருந்த என்ன பிரயோசனம், ஏன் நான் நன்மையை மட்டும் செய்து கொண்டே நான் இருக்கிறேன், நான் இவ்வளவுக்கு நன்மை செய்கிறேன், என்னை கவனிப்பார் இல்லை, எனக்கான அங்கீகாரம் இல்லை, அப்போ ஏன் நான் இந்த நன்மை செய்ய வேண்டும், ஏன் அந்த நன்மையே சார்ந்து இருப்பான், என்ன பலன் நான் கண்டேன் என்று பலர் எண்ணுகின்ற சிந்தனைகள் இருக்கிறது. ஒரு வகையிலே அவர்களுடைய எண்ணங்கள் நியாயமாக பார்க்கப்படுகின்ற சூழலும் அங்கே இருக்கிறது. ஆனால் திருமறை, இறை வார்த்தை நமக்கு எதிராக இருக்கிறது.
இந்த எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு அது எதிராக இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு செயல்களும், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் கடவுளை திருப்திப்படுத்துகின்றதா, ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துகின்றதா என்பது சிந்திக்கப்பட வேண்டிய விடயம். எப்பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகின்றார், எப்பொழுது கடவுளை நாம் சந்தோஷப்படுத்த முடியும் என்றால், கடவுள் சொன்ன வழியிலே நாம் நடக்கின்ற பொழுது, ஆண்டவர் விரும்புகின்ற விதமாய் நன்மை செய்கின்ற பொழுது, ஆண்டவர் விரும்புகின்ற விதமாய் நேர்மையாய் நடக்கின்ற பொழுது, ஒரு நேர்மையான வாழ்வை நாம் வாழுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகின்றார். இன்றைக்கு நம்மை சார்ந்திருக்கின்ற இந்த உலகத்தை மகிழ்ச்சிப்படுத்த, இந்த உலகத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அதன் பால் சார்ந்து வாழ நாம் முற்படுகின்றோமா, அல்லது கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தி ஆண்டவர் சார்ந்து வாழ நாம் முற்படுகின்றோமோ? இங்குதான் நம்முடைய நற்குணம் என்பது வரையறுக்கப்படுகின்றது, அது அங்கே உருவாக்கப்படுகின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். இந்த நற்குணம் இந்த நேர்மை வாழ்விலிருந்து, நன்மை செய்கின்ற வாழ்விலிருந்து அது வெளிப்படுத்தப்படுகின்றது. அந்த நற்குணம் வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் அங்கே மகிழ்ச்சி அடைகின்றார், கடவுள் மகிழ்ச்சி அடைகின்றார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இவையெல்லாம் நாம் நம்முடைய செயல் வடிவத்திலே கொண்டு வருவதற்கு, அபியாசம் செய்வதற்கு சவாலான ஒரு காலப்பகுதிக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வருகின்ற காலங்களிலே இன்னும் அது சவால் நிறைந்ததாக இருக்கும். வேறு வழியில்லை, இப்படித்தான் வாழ வேண்டும், வேறு வழியில்லை, இதை இப்படித்தான் எதிர்கொண்டு ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைக்குள்ளே நாம் தள்ளப்படுகிற நிலைமைகள் நிச்சயமாக வரும். அது இன்னும் சவால் நிறைந்ததாக நிச்சயமாக வரும். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு கிறிஸ்து மையம் சார்ந்தது, கிறிஸ்துவின் அன்பு சார்ந்தது, கிறிஸ்துவில் கொண்டிருக்கிற நம்பிக்கை சார்ந்தது, கடவுள் முன்வைத்த கற்பனைகள் கட்டளைகளில் கட்டப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே நாம் உறுதியாக இருக்கிற பொழுதுதான் கடவுளை நாம் திருப்திப்படுத்த முடியும். தீமையை தீமையால் வென்று தீமை செய்கிறவர்களோடு நாமும் தீமைக்கு உறுதுணையாகி நன்மை செய்ய தவறி, நன்மை செய்வதால் என்ன பலன், இவ்வளவு காலமும் நன்மை செய்து என்ன பிரயோசனம், இவ்வளவு நாட்களும் நான் நேர்மையாக வாழ்ந்து ஒன்றுமே இல்லையே என்று நாம் மனம் சஞ்சலித்து போகக்கூடாது. முடியும் வரைக்கும் நன்மையாய் நாம் வாழவோம், நேர்மையாய் நாம் வாழ்வோம், நேர்மையை நம் வாழ்விலே கடைப்பிடிப்போம். அது நிச்சயமாக ஒரு நாள் நமக்கு நீதி செய்யும். அது கடவுளின் நீதியாக வரும். அந்த கடவுளின் நீதியாக, கடவுளின் மகிழ்ச்சியாக அது வருகின்ற பொழுது, நாம் கடந்து வந்த நாட்களை திரும்பி பார்க்கிற பொழுது, எவ்வளவு சவாலுக்குடாய் நாம் கடந்து வந்தபடியினால் கடவுளை திருப்திப்படுத்துகின்ற வழியிலே, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற வழியிலே நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்ற ஒரு உண்மையை நாம் கண்டுகொள்ளுவோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த சவால் நிறைந்த இந்த நாட்களுக்குள்ளே, தீமை தலைதூக்கி இருக்கின்ற இந்த நாட்களுக்குள்ளே, தீமைக்கு தீமைதான் வழி என்று வரையறுக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே நன்மையை செய்ய முயற்சிப்போம், நன்மைக்கு முன்னுரிமை கொடுப்போம், நேர்மை வாழ்வுக்குள்ளே நாம் கடந்து வருவோம். அப்பொழுது நற்குணம் அங்கே வெளிப்படுகின்றது, நம்முடைய நன்னயம் அங்கே வெளிப்படுகின்றது. அது கடவுளினுடைய காரியமாய், கடவுள் விரும்புகின்ற காரியமாய், ஆண்டவருடைய மகிழ்ச்சியாய் அது வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே தீமையை நன்மையாய் வெல்லுவோம், நேர்மை வாழ்வை கடைப்பிடிப்போம், நற்குணத்தை நம்முடைய வாழ்வினூடாக, கிறிஸ்தவ சாட்சியத்தினூடாக கொண்டு வருவோம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழி நடத்துவாராக.